அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி கெமிஸ்ட்ரி பயோ இன்ஆர்கானிக் தொடர்ச்சியாக நாம் அடுத்து பார்க்க இருப்பது ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். சிஎஸ்ஆர் நெட் கேட் அதிகப்படியான இன்ஆர்கானிக் டாப்பிக்கில் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் வைல்டு ஏரியா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னங்க சார்? சிம்பிள், ஒன் கார்பன் டு அட்டாச் டு த ஒன் மெட்டல் ஆட்டம். ஒரு கார்பன் அணுவானது ஒரு உலோக அணுவுடன் தொடர்பு கொண்டுள்ளதால் அதை நம்ம ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லலாம். ஆனால் சில இடங்களில் கார்பன் மெட்டல் பாண்ட் இல்லாமல் இருந்தால் கூட அது ஆர்கானிக் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸாக கருதப்படும். எக்ஸாம்பிள் வில்கின்சன் கேட்டலைட்ஸ். அதில் கார்பனுக்கும் மெட்டலுக்கு இடையில் பாண்ட் இருக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலாக கண்டறியப்பட்ட ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் இன் மெயின் குரூப் தான் கண்டுபிடிக்கிறாங்க. திஸ் இஸ் கால்டு crocodile oxide, CH3 twice arsenic twice O. இது எதுலேருந்து கொண்டு வர்றாங்கன்னா நம்ம அசிட்டிக் ஆசிட் சால்ட்லேருந்து கொண்டு ஆர்சனிக் ஆக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு crocodile oxide கிடைக்கிது. தென் த ஃபஸ்ட் transition metal organometallic compounds, the mainly very important Ziesess salt, K, platinum, Cl3, C2H4, H2O. இதை நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெட்டல் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், பிளாட்டினம், Cl2, கார்பனைல் ட்வைஸ். ஃபஸ்ட்டு மெட்டல் பைனரி மெட்டல் கார்பனைல், நிக்கல் டெட்ரா கார்பனைல். முக்கியமானது வாஸ்கா காம்ப்ளெக்ஸ், டிரான்ஸ் இரிடியம் குளோரைடு கார்பனைல் டைபாஸ்பின். இதனால் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். இரிடியம் +1 ஸ்டேட்டில் இருக்கும் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ். இந்த ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எப்டிசிட்டி, லிகாண்ட் பைண்டிங், 18 எலக்ட்ரான் ரூல்ஸ், 16 எலக்ட்ரான் ரூல்ஸ், கிளஸ்டர்ஸ், ரியாக்ஷன் மெக்கானிசம், கார்பனைல், ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஐடென்டிஃபிக்ஸ். இந்த வகுப்பில் நம்ம எப்டிசிட்டி பார்க்கலாம். சார், வாட் இஸ் எப்டிசிட்டி? எப்டிசிட்டி நம்ம ஈட்டா என்ற குறியீட்டில் சொல்ல போகிறோம். ஒரு லிகாண்டானது மைய உலோக அயனியுடன் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளது, எத்தனை அணுக்கள் தொடர்பு கொண்டுள்ளது என்பதை குறிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஐயூபெக் நாமலேச்சரோட ஒரு குறியீடு தான் ஈட்டா. இந்த ஈட்டாவை ப்ரிஃபிக்ஸில் வச்சுக்கிட்டு நம்ம சப்ஸ்கிரிப்டில் 1 2 3 4ன்னு சொல்லுவோம். இந்த ஈட்டாவோடைய நேச்சர் என்னென்னா, லிகாண்டோடைய அட்டாச்சரோட ஷேரிங் நம்பரை சொல்கிறது. சப்ஸ்கிரிப்டில் 1ன்னு சொன்னால் அதை மோனோ, 2னா டை, 3னா ட்ரை, 5னா பென்டா, எக்ஸெட்ரா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈட்டா 1 மோனோ ஹெப்டோ லிகாண்ட்ஸ் என்னென்ன சார் இருக்குது? கார்பின், கார்பைன், அலைல் சிஸ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டலுக்கும் கார்பனுக்கும் இடையில் மோனோ ஹெப்டோ சிங்கிள் ஷேரிடு எலக்ட்ரான் சிஸ்டம் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல R என்பது அல்கைல் தொகுதி. தொடர்ந்து ஈட்டா 2 டை ஹெப்டோ லிகாண்ட். மெட்டலுக்கும் கார்பனுக்கு இடையில் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாண்டாக இருக்கும். 2 கார்பனுக்கு இடையில் ஒரு மெட்டல் பாண்ட் வந்து டைஹெப்டோன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் அல்கைன். முக்கியமான எக்ஸாம்பிள்னா ஃபுல்லரின் C60. திஸ் இஸ் கால்டு ஆல்சோ ஸ்கேல்டு டைஹெப்டோ லிகாண்ட். தொடர்ந்து ஈட்டா 3 அல்லைல் சிஸ்டம் 1 2 3
3 கார்பனுக்கு இடையில் ஒரு உலோக அணு அட்டாச். தொடர்ந்து eta4, eta5, eta4ல் முக்கியமானது நார்மோடையின், eta5 சைக்ளோபென்டாடையின். இங்கே பார்த்தீங்கன்னா eta1 அண்ட் eta3 நம்ம சொல்லும் போது 5 கார்பன் அணுக்களும் மையமாக உலோக அணு அட்டாச் ஆகிருந்தா அது eta5ன்னு சொல்லணும். ஒரே ஒரு கார்பனாக அட்டாச் ஆகிருந்தா அது eta1. 3 கார்பன் அட்டாச் ஆகிருந்தா அது eta3 சைக்ளோபென்டாடையின். தொடர்ந்து eta5ல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டைட்டானியம் காம்ப்ளெக்ஸ். eta6 முக்கியமானது பென்சீன் அணு. பென்சீன் அணு எத்தனை கார்பன் அட்டாச் இருக்குது அதை பொறுத்து தான் அது eta1, 2, 4, 6 நம்ம வகைப்படுத்த முடியும். தொடர்ந்து eta7 அண்டு eta8. eta8ல் முக்கியமானது நமக்கு சைக்ளோ ஆக்டாட்ரையின். இந்த COT போத்து eta4 அண்டு eta8 காமனாக வரக்கூடியது. இந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம ஒரு பேசிக்காக எக்ஸாம்பிள்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் முதலாக மெயின் குரூப் எலமெண்ட்டில் கண்டறியப்பட்டாலும் இதில் டிரான்சிஷன் எலமெண்ட், லாந்தனாய்ட், ஆக்டினாய்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் வரும். இதனுடைய அப்ளிகேஷன் பார்த்தோங்கன்னா நமக்கு கேட்டாலிசிஸ் பின்னாடி பார்க்க போகிறோம். ஹைட்ரஜனேஷன், ஹைட்ரோஃபார்முலேஷன், ஒலிஃபின் மெத்தாசிஸ். இந்த ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். இந்த காம்பவுண்ட் ஒன்று ஆன் ஸ்டெபிலிட்டி ஆர் அன்ஸ்டெபிலிட்டி இதை பொறுத்து தான் நம்ம அதை ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ண முடியும். அதனுடைய ஸ்டெபிலிட்டியை நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம படிக்க போகிறோன்னா 18 எலக்ட்ரான் ரூல்ஸ் அண்டு 16 எலக்ட்ரான் ரூல்ஸ். நம்ம ஆல்ரெடி காமனாக இதை கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் நம்ம படிச்சிருப்போம். 18 எலக்ட்ரான் ரூல்ஸ் சிம்பிளாக ஒரு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் சிஸ்டம் 18 எலக்ட்ரானாக வந்துட்டு அதை நம்ம ஸ்டெபிலிட்டி மோஸ்ட் ஸ்டெபிள் காம்ப்ளெக்ஸாக சொல்கிறோம். நமக்கு இதற்கு முன்னாடி ஆக்டேட் ரூல், EAN ரூல் இதெல்லாம் பார்த்து படிச்சிருப்போம். இந்த மூணுமே கிட்டத்தட்ட ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையதாக இருந்தாலும் இது வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு அறிஞர்கள் வெவ்வேறு துறைகளுக்கு இதை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஆக்டேட் ரூல் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஸ்டெபிலிட்டி பற்றி படிக்கிறது லூயிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது. EAN எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர், மெட்டல் காம்ப்ளெக்ஸ் இது நம்ம கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம OMC ஆர்கானிக் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸுக்குள்ள 18 எலக்ட்ரான் ரூல் பற்றி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் 18 எலக்ட்ரான் ரூல்? இது நம்ம 2 வகையாக பிரிக்க போகிறோம். டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் 18 வந்தால் அது மோஸ்ட் ஸ்டேபிள். மெயின் குரூப் எலமெண்ட்டுக்கு 8 வந்தால் அது மோஸ்ட் ஸ்டேபிள். 18 electron rule equal to mu C is equal to S minus C. S for the number of electron required for the complex of the valence shell. E the number of valence electron in the isolated atom. இது நம்ம எல்லா எக்ஸாம்பிளும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சம் எக்ஸாம்பிள் அமோனியா 8 minus 5 equal to 3. Nickel tetracarbonyl 18 minus 10 equal to 8. Hexa carbonyl chromium 18 minus 6 equal to 12. The 18 electron rule and 16 electron rule stability பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் லிகாண்டோட டைப்ஸ் பார்த்துருப்போம். மோனோ, டை, ட்ரை, பாலி. அதே போல் இந்த ஆர்கானோமெட்டாலிக்கில் எலக்ட்ரான் கவுண்ட், லிகாண்டோட எலக்ட்ரான் கவுண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 முறைகள் இருக்குது. ஒன்று oxidation state electron system, another one is neutral atom method. Both are simple.
இந்த இடத்துல நம்ம நியூட்ரல் ஆட்டம் மெத்தட் மட்டும் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் கால்டு முக்கியமான ஈனிகளுக்குரிய எலக்ட்ரான் கவுண்ட் இங்கே கொடுத்துருக்கோம். இது நம்ம ஒரு முறை வெரிஃபை மெமரி பண்ணிக்கிட்டால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதலாவதாக கார்பனைல், மெட்டல் கார்பனைல், போத் லீனியர் ஆர் பிரிட்ஜிட். இங்கே மியூன்னு கொடுத்துருந்தா அதை நம்ம பிரிட்ஜிடுன்னு அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக இருந்தால் அதை நம்ம லீனியர். போத் கார்பனைல் ஆட்டம் ஈக்குவல் டு 2. ஒரு கார்பன் ஆட்டம் ஒரு உலோகத்துடன் 2 எலக்ட்ரான்களை பங்கெடுத்து கொள்ளும். பாஸ்பின் இங்கே நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று லீனியர் அண்டு பிரிட்ஜிடு. லீனியர் பாஸ்பின் 2 எலக்ட்ரான் ஷேர்டு நேச்சர். பிரிட்ஜிடு பாஸ்பின் 3 எலக்ட்ரான் ஷேர்டு நேச்சர். இங்கே இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கிறத நம்ம ப்ரீஃபாக மெமரி பண்ணிக்கலாம். தொடர்ந்து அமீன், both amine and amide both are linear. amine 2 electron share. amide வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிட்டு லீனியர் பிரிட்ஜிடு. லீனியர் amide 1 electron nature, bridged amide 3 electron nature. both linear and bridged hydrogen 1 electron nature. alkene sideways 2 electron nature, alkyne sideways 2 electron nature. ஆனால் இந்த alkyne பிரிட்ஜிடாக இருக்கும்போது 4 எலக்ட்ரான் நேச்சர். eta2 C60 fullerene 2 எலக்ட்ரான் நேச்சர். நெக்ஸ்ட் NO பெண்ட் அண்ட் லீனியர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். NO பெண்ட் 1 எலக்ட்ரான் நேச்சர். NO லீனியர் 3 எலக்ட்ரான் நேச்சர். கார்பீன் டபுள் பாண்ட் 2 எலக்ட்ரான் நேச்சர். alkoxide 1 electron nature, mu alkyl 1 electron nature. Halogens, linear halogen 1 electron nature, bend halogens 3 electron nature. Alkyl, aryl, acyl all are 1 electron nature. Cyclopentadienyl eta 1 stateல இருந்தா 1 electron, 4ல இருந்தா 4, 3ல 3, 5னா 5. eta 1 allyl system 1 and eta 3 allyl system 3. eta 6 benzene 6, eta 7 cycloheptatrienyl 7, carbene 3, bridged hydrogen 1, thiolate 1, alkoxide 3. மெட்டல் பாண்டை பொறுத்து ஒரு மெட்டலுக்கும் இன்னொரு மெட்டலுக்கும் ஒற்றை பிணைப்பாக இருந்தால் அதை நம்ம 2 எலக்ட்ரான், 2னா 4, 3னா 6, 4னா 8 நம்ம ட்வைஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இந்த காமன் லிகாண்ட் சிஸ்டத்தோட எலக்ட்ரான் நேச்சரை நம்ம முதல் மெமரி பண்ணிக்கிட்டால் தான் பின்னாடி நம்ம 18 எலக்ட்ரான் அண்ட் 16 எலக்ட்ரான் ரூலுக்கு நம்ம படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம ரொம்ப ப்ரீஃபாக பார்க்காம ரொம்ப சிம்பிளாக வரும் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் 18 எலக்ட்ரான் ரூல், 16 எலக்ட்ரான் ரூல். இது நம்ம நியூட்ரல் மெத்தட் ஆச்சு நம்ம ஒன்று சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபெர்ரோசின் eta 5 C5 H5. ஃபெர்ரோசின் நமக்கு தெரியும். ஒபே த 18 எலக்ட்ரான் ரூல். இந்த இடத்துல நம்ம ஒரு வேரியண்ட்டுக்காக ஆக்சிஜன் ஸ்டேட் மெத்தட் கொடுத்துருக்கோம். Fe2 + 6 எலக்ட்ரான், 2 சைக்ளோபென்டைல் டையினல் 2 × R = 12. ஸோ 12 + R = 18 எலக்ட்ரான் ரூல். இது நம்ம நியூட்ரல் ஆட்டல் மெத்தடில் போட்டால் எப்படி வரும்னா Fe 8 எலக்ட்ரான், சைக்ளோபென்டானில் 5, 2 10, 10 + 8 18. போத் ஆர் 18 எலக்ட்ரான் ஒபேடு. நெக்ஸ்ட் மாலிப்டினியம் ஸ்டேட், போத் லீனியர் அண்ட் பெண்ட் NO ion present. Molybdenum 2 + 4 electron, eta 3. This is allyl 4 electron nature minus eta 5 C5H5 minus 6 electron nature. NO plus linear 2 electron, NO minus bend = 2 electron. So 18 electron rule obeyed. The transition element compound many complex obey in 18 electron. The square planar complex obey in only in the 16 electron.
இந்த ஸ்கொயர் பிளானர்ஸ் காம்ப்ளெக்ஸில் 16 எலக்ட்ரான் ரூல் வந்தாவே அது நம்ம ஸ்டேபிள் அப்படின்னு சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் எந்தெந்த அயன் வரலான்னா ரோடியம் 1, இரிடியம் 1, palladium 2, platinum 2 or D8 transition metals, particularly of the group 9 and 10. The complex are usually in square planar. இந்த ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸில் வரும்போது 16 எலக்ட்ரான் வந்தாவே அதை நம்ம ஸ்டேபிள்னு சொல்ல முடியும். இப்போ இன்றைய வகுப்பில் நம்ம ஆர்கானோமெட்டாலியோட ஒரு ஸ்மால் இன்ட்ரோ அண்டு எலக்ட்ரான் கவுண்ட் ஆஃப் த மெயின் லிகாண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த எலக்ட்ரான் கவுண்ட் மெயின் லிகாண்ட்ஸ் நம்ம நல்லா மெமரி பண்ணிக்கிட்டா தான் நம்ம அடுத்த 18 எலக்ட்ரான் 16 எலக்ட்ரான் ரூல் ஒபே பண்ணுதா பண்ணலையா அதை படித்தா தான் நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்டெபிலிட்டியாக இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். ஒன்ஸ் இது ஸ்டெபிலிட்டி ஆர் அன்ஸ்டெபிலிட்டி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ரியாக்ஷன் மெக்கானிசம் போகும்போது அது ஆக்சிஜன் அடிஷனா எலிமினேஷனா பீட்டா ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமான்னு சொல்ல முடியும். இதை நம்ம ஃபர்தர் கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்துட்டே வரலாம். இன்றைய வகுப்பு தங்களுக்கு சிறிது பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.